2009 கடைசி முள்ளிவாய்க்கால் காலப்பகுதிகளில் ஒவ்வொரு நாளும் அரை மணித்தியாலம் அங்கே நடந்ததனுடைய காணொளி என்னிடம் இருக்கிறது. அந்த காணொளியை வேண்டுமென்றால் ஒரு நாள் காணொளியை அனுப்புகிறேன். முடிந்தால் 30 நிமிடமும் அதை எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருந்து பார்க்கட்டும். உங்களுடைய தலைவருக்கு என்ன நடைபெற்றது, உங்களிடம் இருந்த பெண்களுக்கு என்ன நடைபெற்றது, எவ்வளவு மோசமான விடயங்கள் அங்கு அரங்கேறினது என்பது உங்களுக்கு தெரியும். என்று பலர் நீங்கள் இளையவர்கள், நீங்கள் அந்த காலப்பகுதியில் மிகவும் இளையவர்களாக இருந்திருப்பீர்கள். இதன் அமைச்சராக இருப்பவர் ஒரு ஈழத்தமிழர் கரி ஆனந்த சங்கரி. கரி ஆனந்த சங்கரி தான் அன்று அந்த ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டார். ஆகவே நாங்களும் ஒரு வலிகளை சுமந்த இனம். அப்ப இந்த வலிகளை சுமந்த இனம் இந்த மண்ணினுடைய பூர்வீகளுடைய வலிகளை சரியாக புரிதலுக்கு உட்படுத்தி ஒரு இன அழிப்பே நடந்து முடிந்தது. அப்பொழுது மாத்திரம் ஏன் இவ்வளவு மீறப்பட்ட இதே தீவை பற்றி நீங்கள் இன்று வரை பேசவில்லை? அன்றும் பேசவில்லை, இன்று வரை பேசவில்லை. பலஸ்தீனிய மக்கள் மீது எங்களுக்கும் கரிசனை இருக்கிறது. ஏன்னா நாங்களும் பதைப்பட்ட ஒரு இனம். அதே கரிசனை எங்களுக்கும் அவர்கள் மீது இருக்கிறது. அவர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் பதைப்படுகின்ற இனங்களை பார்க்கின்ற பொழுது அது எங்களுக்கு கனடாவில் இருக்கக்கூடிய பூர்வீக குடிமக்களை நான் பல முறை அவருடைய தலைவர்களை சந்தித்திருக்கிறேன். அனுர்குமார் திசாநாயக்கா தரப்பு என்கின்ற தரப்பு நீங்கள் வலிகளை சுமந்தவர்கள் தான். ஆனால் நீங்கள் ஏன் அந்த வலிகளை ஏனையவருடன் சரியாக பார்க்க முடியாது? உங்களுக்கு மிக அருகில் இருப்பவருடைய வலி கூட இவ்வளவு காலம் உங்களுக்கு தெரியவில்லை. இதைத்தானே இலங்கை தீவிலும் மிக மோசமாக சர்வதேச சட்டங்களை மீறியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதைத்தானே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து அனைவரும் வலியுறுத்தி வருகிறார்கள். பல நாடுகள், கனடா உட்பட எல்லாரும் என்ன சொல்கிறார்கள்? இதற்கு உரியவர்கள் தண்டிக்கப்பட்டாக வேண்டும். நீங்கள் எத்தனை பேர் இழந்தீர்கள்? இன்றும் எனக்கு தெரியும், தங்களுடைய குடும்பங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் இருக்கின்ற பல உறவுகளை எனக்கு தெரியும். இன்று வரை அவர்களுக்கு என்ன நடந்தது கூட தெரியாது. அது இளையவர்கள் மட்டுமல்ல, தன்னுடைய தாயை தொலைத்து விட்டு இருக்கக்கூடியவர், தன்னுடைய எவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்களுடைய வலி புரிகிறது. அதை சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் அதே வழியை உங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் மீது புரிந்து கொள்ள முடியுங்கள். இன்று வரை கனடிய தேசம் வெளிப்படையாக தேசமாக மன்னிப்பு கேட்டது இங்க இருக்கக்கூடிய பூர்வீக குடிகளிடம் பாராளுமன்றத்தில் வைத்து. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இலங்கையை பொறுத்தவரையில் ஜனாதிபதி தன்னுடைய அக்கிராசன உரையாக இருக்கலாம், அதன் பின்னர் வந்த நாடாளுமன்ற விவாதங்களாக இருக்கலாம், அமைச்சர்களுடைய கருத்துக்களாக இருக்கலாம், இலங்கையில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் முற்போக்கானவருடைய கருத்துக்கள் அனைத்திலும் நாங்கள் இலங்கையர்களாக வாழ்வதற்கு அனைவரும் ஒன்றுபடுவோம், மதங்கள் மொழிகள் என்கின்ற அடையாளங்கள் எம்மை பொறுத்தவரையில் இனிவரும் நாட்களில் வேண்டாம், கடந்த காலங்களில் இவையே இலங்கையை ஒரு மோசமான நிலைக்கு இட்டு சென்றிருந்தன என்கின்ற கருத்தினை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனையே அனைவரும் வலியுறுத்துகின்றார்கள். மாகாண ரீதியாகவோ அல்லது மொழி ரீதியாகவோ இன ரீதியாகவோ எந்த ஒரு கருத்தையும் வேண்டாம் என்று நிராகரிக்கின்றார்கள். உங்களுடைய பார்வையில் ஒரு நீண்ட நெடுகாலமாக அரசியலை அவதானிக்கக்கூடியவர், இவர்களுடைய இந்த புரிதல் அல்லது இவர்களுடைய கருத்தை ஒட்டுமொத்தமாக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவை உங்களுடைய பார்வையில் எப்படி தென்படுகின்றன? இது இந்த பழமைவாத கம்யூனிஸ்ட சித்தாந்தங்களுக்கு இன்னும் ஊறி கிடைப்பவர்கள் அதுல இருந்து இன்னும் மீண்டு வராத, அதாவது உலக மாற்றம் நிறைய நடந்திருக்கிறது. இதற்கான மாற்றங்களை இந்த சித்தாந்தங்களை கொண்டு வந்தவர்கள், ஜனநாயக சித்தாந்தங்களை கொண்டு வந்தவர்களும் சரி, கம்யூனிஸ்ட சித்தாந்தங்களை கொண்டு வந்தாலும் சரி, மார்க்சிச சித்தாந்தங்களை கொண்டு வந்தாலும் சரி, நிறைய மாற்றங்களை கண்டிருக்கிறார்கள். அது அந்தந்த காலங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாற்றங்களை பெறுகிறது. இன்னொன்று இருக்கிறது, இந்த மாற்றங்களை கடந்து இன்னொரு மூலாதார உடையம் இருக்கிறன்னு சொன்னால், எந்த ஒரு சித்தாந்தமும் அந்தந்த மக்களுக்கானதாக மட்டும் அது மாற்றம் பெறக்கூடியதாக, அவருடைய வடிவங்களை உள்வாங்கியதாக மாற வேண்டும். இது இன்றைய உலகம் ஒன்றை புரிந்திருக்கிறது. இந்த மாறி வருகின்ற உலகங்கள் சிதைந்து பின்னாம போகிறவர்கள் இந்த தேசிய இனங்கள்லாம். இந்த தேசிய இனங்கள் தாங்கள் அடைந்த பின்னடைவுகளுடைய பரிச்சார்த்த ரீதியான இந்த முயற்சிகளினுடைய அறுவடையாக ஒரு புரிதலுக்கு உலக ரீதியில் முழுமையாக வந்திருக்கிறார்கள். தங்களுடைய இந்த தேசிய இன அடையாளங்களை தொலைத்து விடுவோமாக இருந்தால் தாங்கள் கரைந்து போகின்ற இனங்களாக மாறிவிடுவோம் என்பது இன்றைய ஒரு வெளிப்படையான புரிதல் அனைத்து தளங்களிலும். இந்த தளங்களுடைய தேசியங்களுடைய எழுச்சிகளையும் மாற்றங்களையும் தான் நாங்கள் உலக ரீதியாக முழுமையாக கண்டு வருகிறோம். அதனுடைய ஒரு விடயம் சமீபத்தில் கடந்த வாரம் இறுதி பகுதியில் கனடாவில் நடைபெற்றது.
இது எங்களுடைய புரிதலுக்காக சொல்லுகிறேன். இப்ப இதே கனடிய மண்ணுக்கு அனுரகுமார திசாநாயக்காவும் வந்து சென்றவர், இந்த மண்ணில் மக்களை சந்தித்து சென்றவர், தன்னுடைய மக்களை. அவர் இவர்கள் இந்த நாடுகளுக்கு வருவது மட்டுமல்ல, இந்த மாறி வருகின்ற உலகத்தினுடைய பின்புலங்கள், இந்த நாடுகள் இந்த சவால்களை கடந்து எவ்வளவு சிறப்பாக தங்களை ஒழுங்கமைத்து வருகின்றன என்பதை ஒரு புரிதல் வேண்டும். இந்த புரிதலை அவர் தவறு விட்டுக் கொண்டிருக்கிறாரா? வறுமையாக வருகிறேன் தனக்கான அணிசேர்ப்பை கடந்து இந்த மாறி வருகின்ற உலகத்தினுடைய புரிதல் இவர்களுக்கு எவ்வளவு குறைவாக இருப்பதைத்தான் நான் இவர்கள் ஆட்சி கட்டல் அமைந்ததன் பின்னர் தொடர்ச்சியாக பார்க்கிறேன். இந்த கனடாவில் நடந்த சம்பவம் என்னத்தை சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, கனடாவில் பூர்வீக குடிமக்கள் என்று இருக்கிறார்கள். இந்த மண்ணில் ஆண்டாண்டு காலங்களாக நீண்ட காலங்களாக வாழ்ந்த மக்கள். நாங்கள் எல்லாம் இந்த நாட்டினுடைய குடியேறிகள். இவ்வாறுதான் பல நாடுகளில் நாங்கள் அவருடைய, அது அமெரிக்க தேசமாக இருந்தாலும் சரி, அவருடைய மண்ணை ஆக்கிரமித்து அவர் அங்கு குடியேறி நாங்கள் எங்களை வளப்படுத்தி கொண்டு அவர்களை இன்னும் மீள முடியாதவர்களாக தள்ளி வைத்து அவர்களுக்கு நிறைய வதைகளை செய்திருக்கிறோம். இந்த கனடாவில் 3 தேசிய பூர்வீக குடிமக்கள் இருக்கிறார்கள். இனுவிட், மேய்விட், ட்ரீட்ஸ், ஃபர்ஸ்ட் நேஷன் என்று சொல்வார்கள். இந்த மக்களில் இரு தரப்பினரை கனடாவு 10 மாநிலங்களையும் 3 பிரதேசங்களையும் கொண்டது. இந்த பிரதேசங்களுக்கு தள்ளிவிட்டோம். அது மிக குளிர் நிறைந்த கனடாவின் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய வட பகுதியில் இருக்கக்கூடிய பிரதேசங்களாக இருக்கிறது. அங்கு குறைந்த மக்களே வாழ்கிறார்கள். இன்னொரு பகுதியில் இருக்கிறார்கள் இந்த மேற்றி என்ற ஒரு மாநிலம் அவர்களுக்காக உருவாக்கப்பட்டு 180 ஆண்டுகள் 1870ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு மனிடோபா என்ற மாநிலத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். இவர்களுடன் ஒரு கையெழுத்தை கனடா செய்தது. அதாவது அவர்களை இணைத்துக் கொள்வதற்காக. அதாவது கனடாவை ஒரு கான்ஃபெடரல் ஸ்டேட் என்று சொல்வார்கள். பல இனங்களுடைய அல்லது பல பகுதிகளுடைய இணைப்பான ஒரு இணைப்பாட்சியாக பார்ப்பார்கள். இப்பொழுது சமஷ்டியை பற்றி தாயத்தில் பேசுவது போல அதனுடைய ஒரு உச்சமான வடிவம் தான் கான்ஃபெடரல் ஸ்டேட் என்பது. இந்த கான்ஃபெடரேஷனுக்குள் இணைந்து கொண்ட இந்த மனிடோபாவுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் உடனடியாகவே அப்பொழுது இருந்த கனடியர்களால் தெரியப்பட்டு விட்டது. அவருடைய அந்த பூர்வீக குடிமக்களுடைய தலைவரை கூட அந்த பகுதியில் இருந்த பாதுகாப்பு தரப்பினர் கைது செய்து வந்து அவர்களை சுட்டுக் கொண்டு விட்டார்கள். அதன் பின்னர் இவ்வளவு ஆண்டுகளாக அந்த மக்கள் எதை அந்த ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொண்டார்களோ அதே நேரம் மாறி இருக்கக்கூடிய இன்றைய இந்த புதிய சூழலுக்கும் ஜதார்த்தத்துக்கும் ஏற்ற எந்த ஒரு முறைமைகளும் அவர்கள் உள்வாங்கப்படவில்லை. இது அவர்களுக்கு ஒரு சவாலாக இருந்தது. 180 வருடங்களாக இந்த விடயத்துக்காக அவர்கள் தொடர்ச்சியான முன்னெடுப்புகளையும் தொடர்ச்சியான பல போராட்டங்களையும் நடத்தியே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவருடைய இப்ப கனடாவில் இருக்கக்கூடிய பூர்வீக குடிமக்களுக்கு மீது இழைக்கப்பட்ட அநீதியை கனடா தேசம் சமூகத்தில் அது ஒரு இனப்படுகொலை என்று வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டது. கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு நாளை, அதாவது ஒரு வருடத்தின் ஒரு நாளை இந்த இனப்படுகொலை நினைவு நாளாக கூட அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது தேசிய அளவில். இதை கடந்து அவர்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதிக்கான ஒரு பெரும் கொடுப்பனவு கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. பில்லியன்ஸ் 23 30 பில்லியன் டாலர்களுக்கு இடைப்பட்ட தொடர்ந்து தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது அவருடைய நஷ்டஈடாக. இதை கடந்து இந்த அவர்களுக்கு மீதான வதையில் சம்பந்தப்பட்டவர்களில் ஒருவராக கத்தோலிக்க திருச்சபை அமைந்திருந்தது. அவர்கள் கத்தோலிக்க திருச்சபையினுடைய பேராயர், அதாவது பாப்பாண்டவரை சந்தித்து சொன்னார்கள், இந்த அநீதிக்கான பரிகாரம் உங்கள் தரப்பிலும் செய்யப்பட்டாக வேண்டும் என்று. அதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் எங்களுக்கு முன்னால் வந்து அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டாம், எங்களுடைய மக்களிடமே வந்து அதை நீங்கள் சொல்ல வேண்டும் தவறுக்காக. இதற்காக பாப்பாண்டவர் கனடாவுக்கு வந்து அந்த மக்களுடைய நிலத்துக்கு சென்று அவருடைய முன்னாலேயே அந்த மன்னிப்பை கேட்டார். இந்த மக்கள் பாருங்கள், பூர்வீக குடி மக்கள் சிதைக்கப்பட்ட மக்களாக இன்றும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய அடைவுகளை நோக்கி எவ்வளவு ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தை 180 ஆண்டுகள் கடந்தும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது அது சார்ந்த ஒரு ஒப்பந்தம் தான் கனடாவில் கடந்த சனி அன்று இங்கு செய்யப்பட்டது. அவர்கள் பல விடயத்தை, அதன் கூட அந்த விடயத்தை சொல்லுகின்ற பொழுது அதனுடைய தலைவர் சொன்னார், 5 ஆண்டுகளுக்கு முன்னர் 2019 ஒரு ஒப்பந்தம் தந்தார்கள். ஆனால் அதில் கடந்த காலங்களுடைய நிகழ்வுகள் எல்லாத்தையும் அப்படியே விட்டு விடுமாறு வலியுறுத்தி ஒரு ஒப்பந்தம் நகர முற்பட்ட பொழுது நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நாங்கள் வலிகளுடன் வாழ்ந்த மக்கள். அந்த வலிகளை மறந்து விட்டு துறந்து விட்டு பயணிகள் என்று யாரும் எங்களை கேட்க முடியாது. அதை செய்வதும் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் செய்கின்ற மிக மோசமான அபகீர்த்தியாக விடும். நான் அதனால் ஒத்துக்கொள்ளவில்லை. இப்பொழுது 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த இடத்துக்கு கூட என்னுடைய ஆட்சி வந்திருக்கிறது. இதன் அமைச்சராக இருப்பவர் ஒரு ஈழத்தமிழர், கரி ஆனந்த சங்கரி. கரி ஆனந்த சங்கரி தான் அன்று அந்த ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டார். ஆகவே நாங்கள் ஒரு வலிகளை சுமந்த இனம். அப்ப இந்த வலிகளை சுமந்த இனம் இந்த மண்ணினுடைய பூர்வீகளுடைய வலிகளை
சரியாக புரிதலுக்கு உட்படுத்தி அதில் அமைச்சராக இருக்கக்கூடிய ஈழத்தமிழர் அதில் கடுமையான முனைப்படுத்து அந்த ஒப்பந்தத்தை செய்தது ஒரு ஈழத்தமிழனாக எனக்கு கூட பெருமை தரக்கூடிய விடயம். அவை இதுல ஒரு விடயம் இருக்குன்னு சொன்னால் நம்மவர்கள் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஒரு குறுகிய காலத்துக்கள் எல்லாத்தையும் கடந்து விடுவதற்கு ஒருவர் சொல்லுகின்ற புதிய சித்தாந்தங்கள் சரி வருமோ என்பது ஏன்னா இன்று சொல்லப்படுகின்றது நாங்கள் ஒரு தேசிய இனம், நாங்கள் எல்லாரும் இளைஞர்களாகத்தான் சிந்திக்க வேண்டும், அவ்வாறு சிந்திப்பதனால எல்லாம் பயணித்து விடலாம் என்று சொல்வதெல்லாம் எவ்வாறு ஒரு சவாலை உருவாக்குறேன்னு சொன்னால் நாங்கள் கடந்து வந்த பாதையை நாங்களே மறந்து விட்டு வாருங்கள் என்று சொல்வது போல இருக்குது. அதை இங்கு இருக்கக்கூடிய பொருள் அதனுடைய ஆபத்தை புரிந்து கொண்டவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் புரிதல் இல்லாதவர்களாக அதாவது இந்த உலகப்பந்து எங்களுக்கு பல பாடங்களை தொடர்ந்து கற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், இலங்கை தீவில் கடந்த 5 ஆண்டுகளில் 3 ஆட்சி தலைமைகள் 3 தலைமைகள் இல்லாதொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிங்கள மக்களால். 2019 உச்சம் பெற்ற பொதுஜன பெருமன என்னுடைய ஜனாதிபதி வீட்டுக்கு அலைக்கு அனுப்பப்பட்டதில்லை. அந்த கட்சியே 2018 தான் அது முதலே களத்துக்கே வந்த கட்சி இல்லாமலே செல்கிறது. எஸ்பி சஜித்தினுடைய கட்சி இப்பொழுது பாருங்கள் எவ்வளவு தூரம் காணாமல் போயிருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஜனாதிபதியாக இருந்தார் ரணில் விக்ரமசிங்க, அவருடைய ஐக்கிய தேசிய கட்சி இந்த தேர்தலிலேயே இல்லாத கட்சியாக்கப்பட்டது. அப்ப இப்பொழுது இருப்பவர் நாளைக்கு இல்லாத ஒழிக்கப்படுவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? அவை ஒருவர் எங்களுக்கு தருகிறார், எங்களுடன் வாருங்கள் இதுதான் என்றால் இவருடன் நம்பி பயணிக்கலாம் என்றால் நாளை இன்னொருவர் வந்து விட்டால் அவருடன் எவ்வாறு பயணிப்பது? இவர் செய்ததெல்லாம் தப்புண்டுவார், அதுக்கு பின்னர் ஒரு மாற்றத்தை நோக்கி செல்வார். அப்பொழுது நாங்கள் எந்த உலகத்துக்கு சென்று நீதியை நியாயத்தை வேண்ட போகிறோம்? ஆகவே இதனால் தான் சொல்வது ஒரு நீண்ட கால தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும் எங்களுடைய சிந்தனைகளை. கடந்த காலத்தை என்று நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அவைதான் எங்களுக்கு பாடங்களை கற்றுத்தருகின்ற ஒரு வழித்தடம். அந்த வழித்தடத்தையே துளைத்து விட்டோம் என்று சொன்னால், ஏனென்றால் எங்களிடம் இவ்வாறு நீங்கள் கூறியது போன்று இப்போது கனடாவில் இடம்பெற்ற முக்கிய சம்பவத்தை குறிப்பிட்டீர்கள். இலங்கையில் அனுர்குமார கூறுகின்றார், நாங்கள் அனைவரும் இப்படியான ஒரு சிந்தனைக்குள் செல்லுவோமே என்று கூறுகின்றார். அவருடைய சிந்தனை மீது நீங்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை அவர்கள் சிந்திக்காமலா இருந்திருப்பார்கள். குறிப்பாக கனடாவுக்கும் அவர் வந்து சென்றிருந்தார். உலகின் பல நாடுகளுக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் வந்திருந்தார். பிரித்தானியா சென்றிருந்தார், அமெரிக்கா சென்றிருந்தார், அதே போன்று கனடா சென்றிருந்தார். பல்வேறுபட்ட நாடுகளுக்கு சென்ற அவருக்கு அந்த புரிதல் இல்லாமையா இருந்திருக்கு. இப்பொழுது கனடாவில் ஒன்று இருக்கிறது இல்ல, அப்படி புரிதல் இருந்திருந்தால் அவர் பேசுவதே நிறைய தரம் யோசிப்பார். ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸ்டேட் என்பது அதிகாரங்களை பகிர்வது, அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய அதிகாரங்களில் பெரும்பான்மையினத்தை எடுத்து மாநிலங்களுக்கு அளித்து விடுவது. இங்கு கனடாவில் கல்வி வாய்ப்பு கல்வியினுடைய உரிமை மாநிலங்களுக்கு தான் இருக்கிறது, மத்திக்கு கிடையாது. சுகாதார உரிமை மாநிலங்களுக்கு தான் இருக்கிறது, மத்திக்கு கிடையாது. பாதுகாப்பு உரிமை எல்லாரும் பகிர்ந்து கொள்வார்கள். இங்கு மாநிலத்துக்கு ஒரு போலீஸ் துறை இருக்கிறது. இதை கடந்து நகர சபைக்கே போலீஸ் இருக்கிறது. இப்பொழுது மாகாணத்துக்கு போலீஸை கொடுப்பதே பெரும் விவாதத்தில் இருக்கிறது. இன்னொன்று இருக்கிறது, மாகாண சபையே வேண்டாம் என்கிறார் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான அமைச்சர். சொல்லுகிறார் மாநிலங்களை பற்றி என்றால் நான் அதை எதிர்பார்க்கிறேன். அவர்கள் மாநிலங்களுக்கான தேர்தலையே நடத்தாமல் கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா இருக்கிறது. ஏன்னா அவர்கள் அதை வெளிப்படையாக பேசுகிறார்கள். இந்த மாகாண விடயங்கள் எல்லாம் தேவையில்லை என்பதை இதற்கு தேர்தலுக்கு முதலே பேசியிருக்கிறார்கள். அவை இப்பொழுது புதுசாக அவர்கள் பேசவில்லை. இப்ப இதெல்லாம் என்ன சொல்லுகிறது? அப்ப இந்த ஏன் ஒரு நாட்டுக்கு இவை முக்கியமானவை என்பது, நாட்டில் இருப்பவர்களிடம் அந்த உரிமைகளை கொடுத்து அவர்களை வளர்த்து விடுவதுதான் ஒரு தேசத்தினுடைய ஒரு பெரும் வளர்ச்சியை. இப்பொழுது இந்தியா நீண்ட காலமாக பின்தங்கி இருக்கிறது. அனைத்து வாய்ப்புகளும் இருந்து பின்தங்கி இருந்தது. மன்மோகன் சிங் காலத்தில் தான் 2004 10 ஆண்டுகள் தான் இந்தியா ஒரு பெரும் வளர்ச்சி சூழலுக்கே சென்றது. அதுக்கு காரணம் மத்தியில் இருக்கக்கூடிய பல விடயங்களை மாநிலத்துக்கு கொடுத்து மாநிலங்களை வளப்படுத்துகின்ற புதிய பொறிமுறையை அவர் கை கொண்டார். அதனுடைய வளர்ச்சி இந்தியா அந்த 10 ஆண்டுகளில் 2.7% மடங்கு வளர்ச்சியை காட்டியது. இப்ப இந்த கடந்த 10 ஆண்டுகள் 14 24 வரையும் அது 1% சுருங்கி இருக்கிறது. காரணம், இப்பொழுது மாநிலங்களிடம் இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி நோக்கிய அந்த வேகத்தை மத்திய அரசு கட்டுப்படுத்துகிறது. அது மீண்டும் தன்னிடம் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள முனைகிறது. அது ஆபத்தானது. அதனால்தான் அனுரகுமார தரப்பினர் என்ன சிந்திக்கிறார்கள், இவர்கள் பழமைவாத கம்யூனிஸ்ட சிந்தனைகளில் எப்பொழுது எவ்வாறு இவர்கள் 70களில் போராட்டத்துக்கு வழிகிட்டார்களோ 80களில் போராட்டங்களோ அதிலேயே இன்னும் சிக்கி இருக்கிறார்களா என்கின்ற ஒரு அச்ச நிலை வருகிறது. ஏனென்று சொன்னால் அது இன்றைய உலகத்தினுடைய வேகத்துக்கும் பாய்ச்சலுக்கும் ஆன பொறிமுறைகள், அதில் நிறைய மாற்றங்கள் உள்ளார்ந்த ரீதியாக உருவாக்கப்பட வேண்டும். ஒரு தேசிய இனத்தினுடைய அர்த்தம் என்ன? அவர்களுக்கான ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது, அவர்கள் தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்டவர்கள், ஒரு வழிபாட்டு முறையை கொண்டவர்கள், மொழியை கொண்டவர்கள். அவை அந்த வகையில் அவர்கள் தனித்துவமான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் அதை தக்க வைப்பதற்கும் அதில் சுதந்திரமாக தங்களுடைய முன்னெடுப்புகளை செய்வதற்குமான சுயாதீன உரிமையை வழங்குவது அதன் ஒரு உச்சமான ஒரு விடயம். அதில் இருக்கக்கூடிய சவால்களை புரிந்து கொள்வதாக தேசிய இனங்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய இணைப்பு என்பது சாத்தியமாகும்.
ஏன்னா அதை முதல் வழங்கிவிட்டு தான் இணைப்பை பற்றி பேச வேண்டும். இணைப்பை பேசிவிட்டு தேசிய இனங்களை புறந்தள்ள வெளிக்கிட்டால் அது மீண்டும் நாளை வரக்கூடிய ஒரு சவாலுக்கு நீங்கள் இன்றே கட்டியம் கூறுவதாக மாறிவிடும். அது ஒரு ஆழமான சிந்தனையின் அடிப்படையில் எழக்கூடிய ஒரு விடயம் இல்லை. இப்ப இதில் நம்மவர்களும் ஒரு பகுதியினர் ஈடுபட்டு போவார்கள். ஆனால் சொல்லு சரி போலத்தான் இருக்கிறது. ஏன் இந்த ஆழமான சிந்தனையை ஆட்சி தலைமை தொலைத்து விடுவது என்பது சாதாரண மக்கள் வரையும் சென்று அடையும். இது ஆபத்தானது. இது என்ன எவ்வாறான ஒரு சிக்கலை தரும் என்று சொன்னால், நாங்கள் பின்னடைவை நோக்கி செல்லுகின்ற ஒவ்வொரு விடயத்திலும் மீண்டும் எழுவதற்கு நீண்ட காலத்தை எடுத்துக்கொள்வோம். அவை தமிழ் சமூகம் நிறைய வழிகளையும் நிறைய சவால்களுக்கும் கூட பயணித்திருக்கிறது. இந்த பயணத்தை புதிய ஆட்சியுடன் செய்வதில் ஒரு சங்கடம் இல்லை. ஆனால் அதை புரிதலுடன் செய்ய வேண்டும். அது அவருடைய புரிதல் என்பது மட்டுமல்ல. புரிதல் என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற புரிதலின் அடிப்படையிலானது. இது பரிச்சார்த்த ரீதியான அரசியல் இனிமேல் செய்ய முடியாது. இனிமேல் செய்யக்கூடிய ஒவ்வொரு அரசியலிலும் ஆழமான சிந்தனையும் அதில் முன்னேற்றம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் அமைவது முக்கியமானது. அவை நாங்கள் பரிச்சார்த்த சிந்தனைகளுக்கு மாத்திரம் சென்று அதில் தோல்வியடைகின்ற பொழுது அதனால் அடைகின்ற பின்னடைவு அவர்களுக்கு பெரிதாக இல்லாட்டிலும் ஒரு பாதிக்கப்பட்ட சவால்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இனத்துக்கு அது பெரும் பின்னடைவாக மாறிவிடும். இந்த இடத்தில் அவர்களும் பார்க்க அதிகம் சிந்திக்க வேண்டியவர்களாக ஈழத்தமிழர்கள் மாறியிருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களுக்கு இப்ப இந்த விடயங்களை உலகளாவிய ரீதியில் ஆய்வுக்குட்படுத்தவர்கள், இது சார்ந்த சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வார்கள், இதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வார்கள் என்று எங்களிடம் ஒரு சிறிய பகுதியில் இருக்கிறோம். அந்த பகுதியினர்களை உள்வாங்கியதாக அந்த சிந்தனை குழாங்களுடைய ஒரு அதில் வருவதனுடைய ஒரு உள்ளார்ந்த பேச்சு இது சாதாரண மக்களுக்கான விடயம் இல்லை. தமிழர்கள் சார்ந்து நாங்கள் முடிவுகள் எடுக்கிறோம், சிந்திக்கிறோம், பேசுகிறோம் என்ற அனைவருக்கும் இருக்கக்கூடிய முதன்மையான தேவை. அவர்கள் தங்களுடைய சின்ன சின்ன சிந்தனை வட்டத்துக்கள் விடுபட்டு போவோமாக இருந்தால் இவர்கள் வைக்கின்ற கருத்தியலுக்கு நாங்கள் மாறுபட்டு விடுவோம். அதே நேரம் இந்த கருத்தியலை வைக்கக்கூடிய அனுரகுமார தரப்பு ஏனைய விடயங்களில் இதற்கு முரணான கருத்துக்களையும் வைப்பதை நாங்கள் சமகாலத்தில் பார்க்கலாம். அப்பொழுது அவர் கேள்வி எழுகிறது, இவர்கள் ஏனைய விடயங்கள் முரணாக வைக்கிறார்களே, அதே முரணான கருத்தை ஏன் இலங்கை விடயத்தில் அவர்கள் தவற விடுகிறார்கள்? இது வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்ற போதுதான் இன்னும் ஒரு விடயத்தை அனுரகுமார கூறியது இங்கு ஊடக பரப்பில் பார்க்கக்கூடியதா இருந்தது. பலஸ்தீனத்திற்கு சுய நிர்ணயத்துடனான தீர்வு அவசியம் என்று வலியுறுத்தி இருக்கின்றார். பலஸ்தீன பிரதேசங்களிலும் மேற்காசியா முழுவதிலும் ஒரு வருடத்துக்கு மேலாக நீடித்து வரும் பாரிய அளவிலான உயிர் சேதங்கள், பொதுமக்களுடைய உயிரிழப்புகள், துன்பங்கள் மற்றும் தொடர்பான அழிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என அனுரகுமார திசாநாயக்க ஒரு செய்தி குறிப்பில் குறிப்பிட்டிருக்கின்றார். பலஸ்தீனத்துக்கு சுய நிர்ணயம் வேண்டும் என்கின்றார். உள்ளக சுய நிர்ணயம், வெளியக சுய நிர்ணயங்களுக்காக போராடிய ஒரு இனம் அவர் நிர்வகிக்கின்ற நாட்டுக்குள்ளே இருக்கின்றது. அந்த இனம் இலங்கை என்று சிந்திக்க வேண்டும் என்கின்றது. அவர்களுக்கென்று நீங்கள் கூறியது போன்ற தனியான மொழி, தனியான கலாச்சாரம், தனியான பண்பாட்டு விழுமியங்கள், தனியான வழிபாட்டு முறைகள், ஒட்டுமொத்தத்தில் அனைத்துலையுமே தனித்துவமாக இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை இலங்கையர் என்று சிந்தியுங்கள் என்கின்றார். பலஸ்தீனத்துக்கு சுய நிர்ணயம் வேண்டும் என்கின்றார். சற்று முரண் என்பதை விட இந்த விடயம் சற்று ஒரு சவாலுக்குட்படுத்தக்கூடிய விடயமாக உங்களுக்கு தென்படவில்லையா? நிச்சயம் நம்மவர்கள் அதான் சொன்னேன். இந்த காலம் என்பது அடுத்து அவருடைய இந்த முதல் 6 மாதங்கள் என்பது நாங்கள் நிறைய இவர்களுடைய சிந்தனைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்களையும் இவர்கள் அதை எவ்வாறு தங்களுக்கு ஏற்ற வாய்ப்பாக மட்டும் பயன்படுத்துகிறார்கள் என்பதையும் அடையாளம் காண்பதற்கான ஒரு காலப்பகுதியாக எடுத்துக்கொள்ளணும். அதான் எடுத்தவன ஒருவரை நிராகரிக்க விரும்பவில்லை. நான் வெளிப்படையாக 6 மாதம் அவர்களுக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்த காலப்பகுதிகளில் இப்பொழுது தமிழ் மக்கள் அனுரகுமார தரப்பு மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியத்தில் அவர்கள் இல்லை. ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கையை இந்த தீவுக்குள் கடந்த 76 ஆண்டுகளாக முழுமையாக பல தலைமைகளிடம் தொலைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தொலைத்துவிட்ட அந்த நம்பிக்கையை நீங்கள் வென்றெடுக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் தான் அதுக்கான முன்னெடுப்புகளை செய்தாக வேண்டும். பாருங்கள் மக்களே, இன்னென்ன மாற்றங்களை நாங்கள் செய்கிறோம், இது ஆகவே நாங்கள் கடந்தவர்களும் பார்க்க மாறுபட்டிருக்கிறோம் என்பது உங்களுடைய செயற்பாடுகளூடாக, கருத்துக்களாக மட்டுமா இல்லை போதாது, கருத்துக்களாக இருந்துவிடும். அவை செயற்பாட்டு வடிவம் பெறுகின்ற பொழுதுதான் தமிழ் மக்கள் நம்பிக்கையை பெற ஆரம்பிப்பார்கள். அந்த நம்பிக்கையை கட்டியெழுப்புகின்ற பொறுப்பு அவர்களை சார்ந்தது, தமிழ் மக்களை சார்ந்தது கிடையாது. அப்ப இதில் எங்களுக்கு ஒரு சிறுபாத குழப்பம் இருக்கிறது. நாங்கள்லாம் நம்பிக்கை காட்டணும் என்று இல்லை, அவர்களெல்லாம் நம்பிக்கை கட்டியெழுப்ப வேண்டும். அந்த நம்பிக்கையை கட்டியெழுப்புகின்ற முயற்சியில் தான் இந்த விடயம் ஒரு பெரும் சவாலாக மாறி இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இலங்கையினரை இலங்கையர்கள் என்ற ஒரு வட்டத்துக்குள் சுருக்க வழிக்கிடுகின்ற நீங்கள் பலஸ்தீனம் என்கின்ற இதே வட்டகையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நீங்கள் அவர்களுக்கு சுயாட்சி இருக்கிறது என்கிறீர்கள். அவர்கள் சர்வதேச சட்ட விதிகள் அவர்கள் விடயத்தில், அதாவது அவர்களுக்கு மீது ஏற்படுத்தப்படுகின்ற அழிப்புகள் விடயத்தில் சர்வதேச சட்டங்கள் பாய வேண்டும் என்கிறீர்கள். அப்படின்னு சொன்னால் இப்ப இந்த விடயங்கள் எல்லாத்திலும் வரக்கூடிய சவால் என்னன்னு சொன்னால், இப்பொழுது இலங்கையை எடுத்துக்கொள்வோம்.
இலங்கையில் சர்வதேச சட்ட முறைமைகளுக்கு எதிராக ஒரு போர் நடத்தப்பட்டது. முழுமையாக அது மீறிய போராக அது மாறி போனது. 2009 வரையும் அதன் இறுதி கால பகுதிகளில் மிக மோசமாக அது விதிமீறலாக நடந்து வருகிறது. ரசாயன குண்டுகள் முதற்கொண்டு, கொத்து குண்டுகள் முதற்கொண்டு அனைத்தும் மக்கள் மீது பயன்படுத்தப்பட்டன. மக்கள் மிக மோசமான ஒரு வதைக்குள் தள்ளப்பட்டார்கள். ஒரு இன அழிப்பே நடந்து முடிந்தது. அப்பொழுது மாத்திரம் ஏன் இவ்வளவு மீறப்பட்ட இதே தீவை பற்றி நீங்கள் இன்று வரை பேசவில்லை? அன்றும் பேசவில்லை, இன்று வரை பேசவில்லை. ஏன் உங்களுடைய சிங்கள மக்களுடைய வாக்கு வேணும், நாங்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக மௌனம் சாதித்திருக்கலாம். இப்பொழுதும் அதைத்தான். அப்ப இது பலஸ்தீனிய மக்களுக்கு மாத்திரம் அது சரியாகும். பலஸ்தீனிய மக்கள் மீது எங்களுக்கும் கரிசனை இருக்கிறது. ஏன்னா நாங்களும் பதைப்பட்ட ஒரு இனம். அதே கரிசனை எங்களுக்கும் அவர்கள் மீது இருக்கிறது. அவர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் வதைப்படுகின்ற இனங்களை பார்க்கின்ற பொழுது அது எங்களுக்கு கனடாவில் இருக்கக்கூடிய பூர்வீக குடிமக்களை நான் பல முறை அவருடைய தலைவர்களை சந்தித்திருக்கிறேன். நான் நோய்வாயில் விழுவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னர் வரையும் அவரான சந்திப்பு நிறையவே இருந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எங்களில் ஒருவராகத்தான் என்னால் பார்க்க முடிந்தது. ஏனால் அவர்கள் கடந்து வந்த பாதை என்பது வலிகளை முழுமையாக கொண்ட பாதையாக இருந்தது. அது எங்களை போன்ற வலிகளை கொண்டிருக்கக்கூடிய யாரையும் எங்களில் உருவாக பார்ப்பதில் எங்களுக்கு எந்த ஒரு தவறும் இல்லை. ஏனால் அதுதான் ஒரு வலியை சுமந்து நிற்கக்கூடியவனுடைய வெளிப்பாடாக இருக்கு. நீங்களும் வலியை சுமந்தவர்கள். அனுகுமார திசாநாயக்கா தரப்பு என்கின்ற தரப்பு நீங்கள் வலிகளை சுமந்தவர்கள் தான். ஆனால் நீங்கள் ஏன் அந்த வலிகளை ஏனையவருடன் சரியாக பார்க்க முடியாது? உங்களுக்கு மிக அருகில் இருப்பவருடைய வலி கூட இவ்வளவு காலம் உங்களுக்கு தெரியவில்லை. இப்பொழுது சொல்றீர்கள் சர்வதேச சட்டங்களுடைய முறைமைகள் அவர்கள் விடயத்தில் கை கொள்ளப்பட வேண்டும் என்பது என்னத்தை சொல்கிறீர்கள்? இந்த சட்டத்தை மிக மோசமாக மீறுகின்ற இஸ்ரேல் தரப்பின் மீது இந்த சர்வதேச சட்டங்கள் பாய வேண்டும் என்கிறீர்கள். இதைத்தானே இலங்கை தீவிலும் மிக மோசமாக சர்வதேச சட்டங்களை மீறியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதைத்தானே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து அனைவரும் வலியுறுத்தி வருகிறார்கள். பல நாடுகள், கனடா உட்பட எல்லாரும் என்ன சொல்கிறார்கள்? இதற்கு உரியவர்கள் தண்டிக்கப்பட்டாக வேண்டும். இது அரசுகள் மட்டுமா செய்கிறது? உங்களுடைய தேசத்துக்கு 2015ஆம் ஆண்டு வந்த பாப்பாண்டவரும் என்ன சொன்னார்? இந்த வலிகளுக்கான நிவாரணம் கண்டறியப்படாத வரையும் நல்லிணக்கம் சாத்தியமில்லை. இதைத்தானே அவரையும் சொல்லி காட்டினவர். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் எத்தனை பேர் இழந்தீர்கள்? இன்றும் எனக்கு தெரியும், தங்களுடைய குடும்பங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் இருக்கின்ற பல உறவுகளை எனக்கு தெரியும். இன்று வரை அவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. அது இளையவர்கள் மட்டுமல்ல, தன்னுடைய தாயை தொலைத்து விட்டு இருக்கக்கூடியவர், தன்னுடைய இப்படி ஒரு குடும்பத்திலேயே குடும்பமாக உறவுகளை தொலைத்து விட்டு எத்தனை பேர் இன்றும் அதுக்கான விடை தெரியாமல் இருக்கிறார்கள். இப்ப அவர்கள் எல்லாம் தங்களுடைய வலிகளை துறந்து விடுங்கள் என்றால் தாயினுடைய வலியை ஒரு மைந்தனால் எவ்வாறு துறக்க முடியும்? தன்னுடைய தாய்க்கு என்ன நடந்தது என்று கூட தெரியாமல் இருக்கிறார். அந்த வலிகளை நீங்கள் உணர்கின்ற பொழுது, அதை புரிந்து கொள்கின்ற பொழுதுதான் நல்லிணக்கம் சாத்தியமாகும். வெறுமையாக நல்லிணக்கம் என்பது வெளிப்படையான விடயம் அல்ல. உங்களுக்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்களுடைய வலி புரிகிறது, அதை சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் அதே வலியை உங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் மீது புரிந்து கொள்ள முடியுங்கள். இன்று வரை கனடிய தேசம் வெளிப்படையாக தேசமாக மன்னிப்பு கேட்டது இங்க இருக்கக்கூடிய பூர்வீக குடிகளிடம். பாராளுமன்றத்தில் வைத்து பிரதமரை வாசித்த அனைத்து கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் எழுமி நின்று, தலைவர்களும் எழுமி நின்று சொன்னார்கள், நாங்களும் மன்னிப்பு கேட்கிறோம். இதை கடந்து ஒரு தீர்மானம் பாராளுமன்றத்தில் ஏகமனதாக ஏற்றப்படுகிறது. இதற்கு பின்னர் அது இனப்படுகொலை, வெறுமையாக மன்னிப்பு மாத்திரமே அதை இனப்படுகொலை என்றே ஒரு தேசம் ஏற்றுக்கொள்கிறது. அதற்கு பின்னர் அவர்களுக்கான நஷ்டஈடை வழங்குகிறது. மூன்றாவதாக அவர்களுக்கான ஒரு நாளையே தேசிய நாளாக தொடர்ந்தும் ஒருவரிடமும் கடைபிடித்து வருகிறார்கள். இது எவ்வளவு தூரம் முற்போக்கான விடயம். இப்பொழுது அந்த மக்கள் தங்களுடைய வலிகளை பற்றி பேசுவார்களா? அவர்கள் இப்பொழுது அந்த நல்லிணக்கத்துக்கு தயாராக இருக்கிறார்கள். அதைத்தான் கடந்த சனிக்கிழமையான மதத்தானே குறிப்பிடுகிறார். கடந்த காலத்தில் இடம்பெற்றதை மறந்து விடுவோம், மறந்துவிட்டு புதியதொரு இலங்கையை உருவாக்குவதற்கு அனைவரும் இலங்கையராக ஒன்றுபடுவோம் என்கின்றார். இப்ப ஒரே விஷயம் நான் சொன்னதே, இந்த பூர்வீக குடிமக்களும் என்ன சொன்னவர்கள், அவர்களுடைய வலிகளை நீங்கள் இழந்து விடக்கூடாது என்று சொல்லுகின்ற உரிமை உங்களுக்கு கிடையாது. என்ன, வலிகளை சுமந்தவர்கள் தான் அந்த இடத்துக்கு வர வேண்டும். அவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு வருவதாக இருந்தால் நீங்கள் நிறைய மாற்றங்களை செய்தாக வேண்டும், அதை வெளிப்படுத்தியாக வேண்டும். அந்த வெளிப்பாட்டை வெளிப்படுத்தாமல் இப்பொழுது தென்னாப்பிரிக்காவில் ஒரு மாற்றம் உருவாகினது. நல்லிணக்கத்தை பற்றி பேசுகின்ற பொழுது தென்னாப்பிரிக்காவில் தான் முதல் நல்லிணக்கத்துக்கும் உண்மையை கண்டறிதல் நல்லிணக்கமான ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்காவில் எவ்வாறு உருவாகினார்கள்? ஒரு அரசியல் தீர்வை எட்டியதன் பின்னர், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான உறுதியான ஒரு அரசியல் தீர்வை எட்டியதன் பின்னர் அவர்கள் ஒரு நல்லிணக்கத்துக்கும் உண்மையை கண்டறிதலுக்குமான குழுவை உருவாக்கினார்கள். அந்த குழுவில் நான் ஒரு இராணுவ வீரன் வைப்போம், நான் செய்த குற்றங்களை அந்த குழுவில் வெளிப்படையாக சொன்னதால் அவருக்கு பொது மன்னிப்பு அளிக்கப்படும். அப்படி யாரும் சொல்லாமல் தவித்துக் கொண்டு அவருடைய விவரங்கள் திரட்டப்பட்டால், ஆவணங்கள் கிடைத்தால் அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்ற பொழுது அது எப்பொழுதும் நடைபெறுகிறது. முதல் அல்ல,
ஒரு அரசியல் தீர்வு முழுமையாக மீண்டும் செல்ல முடியாத நிலைக்கு எட்டப்பட்டதன் பின்னர் அவ்வாறான ஒரு பொது மன்னிப்பை நோக்கி பயணித்தார்கள். அப்பொழுதும் அதை வெளிப்படையாக சொல்லித்தான் அந்த மன்னிப்பு. இப்ப நீங்கள் எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு இப்படியே பயணிப்போம் என்று சொன்னால் அது எவ்வாறு சாத்தியமாகும்? அப்ப இது நல்லிணக்க பொறுமுறையில் உலகத்தில் இன்று எங்கும் இல்லாத ஒரு பொறிமுறை. நீங்கள் புதிதாக உங்களுடைய ஆட்சிக்கு சவால் வரக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக கடந்து செல்ல முனைகிறீர்கள். இது ஆபத்தானது. இது ஒரு மக்கள் சார்ந்த விடயத்தை நீங்களே புரிதலுக்கு உட்படுத்த தவறுகிறீர்கள் என்பதனுடைய வெளிப்பாடு. இங்கே என்ன நடைபெற்றது, தமிழ் மண்ணில் என்ன நடைபெற்றதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இல்லை. ஏன்னா நீங்களும் இவ்வாறான போராட்ட களத்துக்கள் இருந்து அவ்வளவு துன்பியலுக்கூடாக வெளியே வந்தவர்கள், உங்களுடைய தலைவரையே இழந்தவர்கள். அவை உங்களுடைய தலைவருக்கு என்ன நடைபெற்றது, உங்களிடம் இருந்த பெண்களுக்கு என்ன நடைபெற்றது, எவ்வளவு மோசமான விடயங்கள் அங்கு அரங்கேறினது என்பது உங்களுக்கு தெரியும். என்று பலர், நீங்கள் இளையவர்கள், நீங்கள் அந்த காலப்பகுதியில் மிகவும் இளையவர்களாக இருந்திருப்பீர்கள். ஆனால் குறைந்தபட்சம் யாரோ இதில் பாதிக்கப்பட்டவர் சொல்லியிருப்பார். அப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த வலிகள் சில வேளை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், நீங்கள் அருகில் இருக்கக்கூடியவர்களாக இல்லாமல் போனதால். ஆனால் அவ்வாறு அல்ல. எங்களுடைய இனத்தினுடைய ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். 2009 கடைசி முள்ளிவாய்க்கால் காலப்பகுதிகளில் ஒவ்வொரு நாளும் அரை மணித்தியாலம் அங்கே நடந்ததனுடைய காணொளி என்னிடம் இருக்கிறது. அந்த காணொளியை வேண்டுமென்றால் ஒரு நாள் காணொளியை அனுப்புகிறேன். முடிந்தால் 30 நிமிடமும் அதை எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருந்து பார்க்கட்டும் அனுரகுமார திசாநாயக்க. அப்பொழுது புரியும் அந்த அவலத்தினுடைய காணொலியை அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வழங்குவதற்கு இந்த ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக ஒப்புதல் தருகின்றீர்களா? ஆம், இது மக்களுடைய அவலம். இதையே நாங்கள் ஒழிக்க வேண்டும். இது மக்கள் பட்ட அவலத்தினுடைய பதிவுகள். இந்த மக்களுடைய அவலத்தினுடைய பதிவுகளை, ஏனென்றால் இந்த காணொலி கிட்டத்தட்ட எத்தனை மணித்தியாலங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது? அதாவது 30 நிமிடங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் இருக்கிறது. ஏன்னா அங்கிருந்து அதை அனுப்பிய ஊடகவியலாளர்கள் அது நிறைய சவால்களுக்கு இல்லை, ஏன்னா அவர்களே மரணத்துக்குள் தான் அதை பதிவு செய்தார்கள். அப்ப இந்த மக்கள் பட்ட அவலங்கள் இது ஐநாவிடம் கையில் கூட இருக்கிறது. அதை அவர்களுக்கு தரவேற்றிய பொழுது கூட அதை செய்தவர்கள் எவ்வளவு துன்பப்பட்டார்கள் என்று எனக்கு தெரியும். என்றால் அதை ஏற்றி அதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதை பார்த்தவர்கள் பலர் எனக்கு சொன்னார்கள், ஆனா எங்களுக்கு பல நாட்களாக இதை பார்த்ததன் பின்ன நித்திரையே வருது இல்லையா. நான் அவர்களிடம் எல்லாம் வைத்திய உதவியை பெற்று நீங்கள் அதற்கான மருந்துகளை எடுத்து நித்திரை கொண்டு உங்களுடைய இயல்பு நிலைக்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன். என்று சொன்னால் அவ்வளவு மோசமாக இருந்தது. வைத்தியசாலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மருந்து கொடுப்பதற்கு இல்லை. அதை மருந்து இல்லாமலே எத்தனை சத்திர சிகிச்சை செய்யப்பட்டது என்று இவர்களுக்கு தெரியுமா? அப்ப இந்த வழிகளை எல்லாம் இலகுவாக கடந்து விடுங்கள். இந்த உங்களிடம் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எத்தனை நாளுக்கான காணொளிகள் இருக்கின்றன? அப்படியாக அதாவது ஜனவரி மாதத்திலிருந்தே இருக்கிறது. அந்த காணொளிகளை வழங்குவதற்கான ஒரு இணைப்பாக நாம் செயற்பட்டால் அதனை நீங்கள் ஜனாதிபதியிடம் சேர்ப்பதற்கு நீங்கள் ஒத்தாசையாக இருப்பீர்கள். நாங்கள் முழுவதையும் கொடுக்க முடியாது. ஏன்னா இது சர்வதேசத்தினுடைய முனைப்பிலும் இருக்குது. ஆகவே வேண்டுமென்றால் அவர்களுக்கு சில நாட்களுக்கானதை கொடுக்கலாம். அதை என்னன்னு பார்க்கட்டும், அதை நாங்கள் தரலாம். இந்த செவிகளை பார்க்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியினுடைய தமிழ் பேசக்கூடிய அமைச்சர்கள் இந்த விடயத்தில் கருத்தில் எடுப்பார்கள் என்று நம்புகின்றேன். குறிப்பாக இப்போது வெளிவிகார பிரதி அமைச்சராக கூட ஒரு தமிழர் தான் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவரும் இந்த விடயத்தை கருத்தில் எடுத்து அதற்குரிய ஒரு ஏற்பாடுகளை செய்வார்களாக இருந்தால் நாங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த தகவல்களை அவருக்கு சமர்ப்பிப்பதற்கான ஏதாவது ஒரு நடைமுறையை கையாளலாம். ஏன் நான் முழுமையாக கையை எடுக்க முடியாதுன்னு ஒரு காரணம் சொன்னேன். ஏன்னா இது ஏற்கனவே சர்வதேச மட்டத்தில் ஆய்வுக்கு இருக்கக்கூடியது. அப்புறம் இதை பார்த்து விட்டு இதுக்கு ஒரு புது கதையை எழுதி தயாராவார்கள் சில தரப்பினர். அவர்கள் அதுக்கான வாய்ப்பை நாங்கள் கொடுக்கணும். ஆனால் அவர்கள் நிச்சயமாக அதை உணர்ந்து கொள்வதற்காக அது சிலவற்றை நாங்கள் கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை. ஏன்னால் இதில் மறைப்பதை கொண்டு வரவில்லை. அதை மக்களுடைய துன்பங்கள், இந்த மக்களுடைய துன்பங்கள் என்னத்துக்கு என்று சொன்னால், உங்களுடைய மண்ணிலேயே 15 ஆண்டுகளுக்கு முன்னர் எவ்வளவு அவலம் நடந்திருக்கிறது. இதை புரிந்து கொண்டா தெரியும் பலஸ்தீனத்தில் என்ன நடைபெறுகிறது. நீங்க பலஸ்தீனத்துக்கு கூக்குரல் கொடுப்பவர்கள் இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் எவ்வளவு விதிமீறல்கள் நடைபெற்றிருக்கிறது, எவ்வளவு துன்பியல் நடைபெற்றிருக்கிறது. அப்ப அதுக்கு பொறுப்பானவர்கள் யார் இருக்கிறார்கள்? உங்களால் விரட்டப்பட்ட அதே அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். மக்களால் விரட்டப்பட்ட அதே அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அந்த அரசியல்வாதிகள் தானே எல்லாம் சொன்னார்கள். இறுதியில் என்ன சொன்னார் இதே கோத்தப்பையா? பெண்களை உங்களிடம் தந்து விடுகிறேன், ஆண்களால் இந்த நீர் சிவப்பாகட்டும் என்றார். இதைத்தானே தான் வெளிப்படையாத்தானே பேசினார் கோத்தப்பையா. அவர் மீது நடவடிக்கை உங்களால் முடியுமா? எங்கள் பெண்கள் சந்தித்த அவல குரல் உங்களுக்கு கேட்கிறதா? ஆகவே இவற்றை கேட்டுவிட்டு இருக்கக்கூடிய எங்களிடம் இவற்றையெல்லாம் கடந்து வாருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது
ஒரு வைத்திய ஒவ்வொரு நாளும் அள்ளுகொள்ளையாக கொண்டு இறக்கப்படுகின்றவர்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்து கூட ஒரு வெட்டு செய்ய முடியாது, அது கூட இருக்கவில்லை. அப்ப கதற கதற இத்தனை 4 பேர் பிடித்து வைத்துக் கொண்டு சிகிச்சைகள் செய்யப்பட்டது தெரியுமா? அப்ப அவ்வளவு இங்கு நடைபெற்றது. இதற்கு பின்னரும் பொய் தானே சொன்னார்கள், அங்கு வெறும் ஒரு குறுகிய எண்ணிக்கையிலான மக்கள் தான் இருக்கிறார்கள். அவ்வாறென்றால் 3 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இங்கு அதே இடத்துல இருந்து எவ்வாறு வெளியே வந்தார்கள்? அப்ப உணவு, மருத்துவம் எல்லாம் தானே ஒரு போர் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது. நீங்கள் கூறுகின்ற விடயம் அனுரகுமார திசாநாயக்க புரியாத அல்லது தெரியாததாக இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கூறிய பின்னர் அவர் விரும்பினால் அதனை பார்க்கலாம். ஆமா, இப்பொழுது என்னென்னு சொன்னால், முதல் நான் என்னுடைய பாதனைகளுக்கு இருந்து கொண்டு மற்றவர்கள் பற்றி பேசுவது தவறு. யாராக இருந்தால் நாங்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட பாதனைகளுக்கு சென்று அவருடைய வழிகளை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மக்களுடன் சென்று பேச வேண்டும். அது பேசினால் தெற்கில் 4 பேர் கூக்குரலிடுவார்கள் என்று சொன்னால் அது மாற்றமாக வராது. அவர்களுக்காக நாங்கள் பயந்து போவோம் என்று சொன்னால் அந்த மாற்றத்தை எவ்வாறு உருவாக்க முடியும்? மாற்றம் என்பது எல்லா தரப்பிலும் தானே வர வேண்டும். அது மதம் சார்ந்தும் பெற வேண்டும், அரசியல் சார்ந்தும் பெற வேண்டும், மக்களுடைய சிந்தனை சார்ந்தும் பெற வேண்டும். எல்லா இடத்திலும் அந்த மாற்றம் உருவாக்கப்படுகின்ற பொழுது அந்த இணைப்புகள் என்பது இதை கடந்து சாத்தியமாகும். அதாவது ஒரு தேசிய இனங்கள் இணைந்து கொள்கின்ற தான் கனடாவில் சொன்னேன், கான்ஃபெடரல் ஸ்டேட் என்று. இங்கும் பிரெஞ்சு பேசுகின்ற மக்கள் இருக்கிறார்கள். இந்த பிரெஞ்சு பேசுகின்ற மக்கள் தனித்துவமான மொழி, கலாச்சாரம் எல்லாத்தையும் கொண்டவர். அவர்களும் ஒரு மாநிலத்தில் இங்கு இருக்கிறார்கள். அவர்களை இணைத்து இந்த இணைப்பாட்சியில் வச்சிருப்பது தனித்துவமான ஒப்பந்தங்கள் அவருடன் தனியே இருக்கிறது. ஏனைய மாநிலங்களை விட அவர்களுக்கு தனித்துவமான உரிமைகள் இருக்கிறது. அப்ப இந்த உரிமைகள் என்பதுதான் அவர்கள் நம்பிக்கை கொள்வதற்கான ஒரு அத்திவாரமாக அவை எங்களுக்கு ஒரு விடயம் இருக்கிறது. ஒரு அத்திவாரம் சரியாக நீங்கள் போடுவீர்களாக இருந்தால் இலங்கை தீவில் ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு நல்லிணக்கம் சாத்தியமாகும். ஆகவே நல்லிணக்கம் என்பதற்கு கடுமையான உழைப்பும், கடுமையான சிந்தனையும், கடுமையான முயற்சிகளும் தேவைப்படுகிறது. அதில் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். அந்த எதிர்ப்புகளை கடந்து செல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும். அந்த நம்பிக்கை முதல் வர வேண்டும் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு. ஆகவே அவர்கள் இதில் குறைந்தபட்ச இடத்துக்கு வரக்கூடாது. அவர்கள் அதிகபட்சம் இன்று வரை சிங்கள தரப்பில் இருக்கக்கூடிய ஆட்சியாளராக இருக்கட்டும், ஏனைய துறைகளாக இருக்கட்டும், வெளிப்படையாக தமிழர்கள் மீது செய்தது தவறு என்பதை சொல்லுவருடைய எண்ணிக்கை மிக குறைவாகவே இருக்கிறது. அது தப்பான தமிழர்கள் கூறுகின்றார்களே, 15 ஆண்டுகள் கடந்து விட்டன, சிலவற்றை நாங்கள் தொடர்ந்து பேசுவதனால் எந்த பயனும் இல்லை, நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விடயங்களை நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். சில விடயங்கள் உங்களுடைய மனக்கண் முன் தோன்றலாம் சரியாக, ஆனால் யதார்த்தத்தில் உலகொழுங்கில் அவை சாத்தியமில்லை. சாத்தியமில்லாத விடயங்களை நோக்கி ஏன் நீங்கள் அடுத்த சந்ததியினரையும் பிழையாக வழி நடத்துகிறீர்கள்? இப்படியாக தமிழர்கள் மத்தியிலும் ஒரு வியாக்கியானம் கூறப்படுகிறது. நீங்களும் அதனை கேட்டிருப்பீர்கள் அல்லவா? இல்ல, அது வியாக்கியானம் சொல்வருடைய சிந்தனையினுடைய ஒரு சின்ன வட்டம் தான். நாங்கள் கனடிய மண்ணில் 182 ஆண்டுகளுக்கு பின்னரும் ஒன்று சாத்தியமாக இருக்கிறது அல்லவா? இன்று அந்த மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்காது. அவர்கள் இப்பொழுதும் நேற்று வரையும் கூட அவர்களுக்கு சுகாதார மத்திய அரசிலிருந்தான சுகாதார கொடுப்பனவு கிடையாது. இப்பொழுதுதான் அது கூட பெற்றிருக்கிறார்கள். அப்ப இது இந்த மண்ணில் நடைபெறுகிறால் இங்கே கனடாவில் இருப்பவர்களுக்கே எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் அக்கறை செலுத்துவதில்லை. நாங்கள் உலகத்தில் நடக்கின்ற புதிய முறைமைகளை சிந்தனைக்குள் கொண்டு வருவதில்லை. என்று பாருங்கள், ஆர்மேனியா என்கின்ற ஒரு தேசம் இருக்கிறது. துருக்கியோடு ஒரு பெரும் அழிவை சந்தித்த தேசம். எப்பொழுது 1915ஆம் ஆண்டு. இப்பொழுது 150 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. அந்த ஆர்மேனியாவில் நடைபெற்றது தங்களுக்கான இனப்படுகொலை என்பதை நிலைநிறுத்துவதற்காக அந்த மக்கள் செய்கின்ற முனைப்புள் ஏதாவது இன்று வரை குறைந்திருக்கிறதா? இல்லையே. பைடன் ஆட்சி எடுத்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னர் தானே அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் இந்த இனப்படுகொலையை ஏற்றுக்கொள்கின்ற பொறிமுறையை 106வது ஆண்டில் சந்தித்தார்கள். அப்ப எத்தனை தலைமுறைகள் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். அந்த தலைமுறைகள் கடந்தாலும் அவர்கள் இப்பொழுது ஆர்மேனியா ஒரு தேசமாக இருக்கிறது. அவர்கள் தேசமே மாறிவிட்டார்கள். ஆனா இருந்தாலும் தங்களுடைய இழப்புகளுடைய வலியினுடைய பதிவை அவர்கள் நிறுத்திவிட்டிருக்கிறார்களா என்று அவர்களுக்கு நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை 31 நாடுகள் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஐநா எப்பொழுதும் இனப்படுகொலை என்பதை பேசுவது ஏற்றுக்கொள்வது இருக்கிறதா? கிடையாது. எங்களுடைய நாங்கள் ஐசிஜே என்று சொன்னால் ஒன்றைத்தான் சொல்கிறோம். ஐசிஜே என்றால் இனப்படுகொலையை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு இடம் கிடையாது. இப்பொழுது ஐசிஜேயில் கடந்த 2 நாட்களாக ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பும், இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இணைந்து கொண்டவர்கள் சர்வதேச ஒப்பந்தத்தில் கையெழுத்து விட்டு அதை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால் அவர்கள் மீது சர்வதேச சட்ட ரீதியாக என்ன செய்யலாம் என்பதற்கான ஒரு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐசிஜே எத்தனை விடயங்களை அந்த வழக்கை அவரிடம் பாரப்படுத்தியதே ஐநாதான். என்று அதில் 100 நாடுகள் போய் தங்களுடைய வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த உலக பரப்பில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன மாற்றங்கள் நடைபெறுகிறது, இதில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது, இதில் நூடாக நாங்கள் இதை நோக்கி பயணிப்பது, அதற்கு எவ்வாறு எங்களை தயார் செய்து கொள்வது, இங்குதான்
இந்த சிந்தனை வட்டம் குறுகியவர்கள் நாங்கள் என்ன செய்கிறோம், முடியாதென்றால் காலையில் விழுந்து விடுவோம் என்கின்ற ஒரு சிந்தனை உள்ளவர்கள் தான் இந்த குழப்பத்திற்காக. இன்னொரு விடத்தை சொல்லுகிறேன். அனுரகுமார் தரப்பிடம் ஒரு 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 பிரச்சார பிரிவு இருக்கிறது. அதாவது இந்த சமூக வலைத்தளங்களை கண்காணிப்பது முதல் கொண்டு வைத்திருக்கிறார்கள். அது அவர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள். அவ்வளவு சிறப்பாக அவர்கள் ஒருங்கமைத்து இந்த இடத்தை எட்டியது. ஆனால் அதை இந்த தேர்தல் காலத்துக்கு முன்னர் பார்த்தோம்னா நாங்கள் இங்கு பேசுகின்ற விடயங்களை கூட பார்ப்பார்கள். அதுக்கு ஆதரவாக ஒரு கருத்துக்கள் ஒரு 2 பதிவாகும். அதை அவதானமாக கவனித்துள்ளது புரியும். ஆனால் சமீப காலங்களில் பாருங்கள், தேர்தலில் வென்றதன் பின்னர் இப்பொழுது இதை பேசுகின்ற வைங்கள், உடனடியாக அவர்களுடைய தரப்பினர் வந்து ஒரு கருத்தியலை வைப்பார்கள். அந்த கருத்தியலில் இப்பொழுது அதிகரித்த வன்மம் வெளிப்படுகிறது. என்னன்னு சொன்னால், நாங்கள் இவ்வளவு உச்சத்துக்கு வந்து விட்டோம், இனி இதை நீங்கள் எல்லாம் யார் கேட்பதுன்ற மாதிரி போடுவார்கள். அவர்களே தங்களுக்கு வைத்து 15 பேரை வைத்து லைக்கும் போடுவார்கள். ஏன்னா ஒருவரே இல்ல 10 லைக் போட முடியும். அதுக்காக நிறைய பொறிமுறைகள் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு புரியாதால் இருக்கக்கூடிய சிக்கல். அது சற்று வன்மம் தெரியப்படுகிறது. இப்பொழுது பாருங்கள், சமீபத்தில் அமைச்சரே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது முந்தி நொண்டியர்களாக இருந்தவர்களாம் சண்டியர்களாக இருந்தார்கள். இப்பொழுது சண்டியர்கள் 159 ஆசனங்களிடம் இருக்கிறது. இனிமேல் சரியான சண்டியர்களை பார்ப்பார்கள் என்று என்ன சொல்ல வருகிறார்கள்? இதை சொன்னதும் சொல்லிவிட்டு அவர்கள் புரிந்து விட்டார், தப்பாகி விட்டதை என்று பின்னர் மாற்றி விட்டார். இங்கு சண்டியர்கள் என்று சொல்வதெல்லாம் மீனவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் மாறிவிட்டார். அப்ப அதை வடிவாக்கட்டும் புரியும் என்ன சொல்ல வருகிறார்கள். இந்த வன்மம் வெளிப்படுகிறது. ஆகவே தெளிவான பார்வையுடன் ஒவ்வொரு நாளும் நடைபெறுவதை முழுமையாக கிரகித்து இதற்கேற்ற முறையில் சரியான தெரிவுகளினூடாக பயணிக்க வேண்டிய கட்டாயத்து தமிழினம் இருக்கிறது. இதுக்கு இந்த பொறுப்புகளை எடுப்பவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரும் பொறுப்பு இருக்கிறது. நீங்க இனம் சார்ந்து பயணிக்கிறீர்கள். நீங்கள் செய்கின்ற தவறுகள் அனைத்துக்கும் இனம்தான் பொறுப்பு. இப்ப நீங்க சொன்னீங்களே, ஒரு சிறிய பகுதியினர் இவ்வாறு கருத்து சொல்கிறார்கள். அவர்கள் வெளிப்படையாக தங்களுடைய முகத்தை காட்டி இதுக்கு நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம், இதில் தவறி போனால் நாங்கள் இந்த சமூகத்தில் நாங்கள் அதுக்கான பொறுப்பை நாங்களே ஏற்றுக்கொண்டு அதற்கான விடயத்தை வெளிப்படுவோம் என்று வெளிப்படையாக வந்து தாங்களை வெளிப்படுத்தி செய்யட்டும் பார்க்கலாம். அதை செய்ய மாட்டார்கள். கருத்தை மாத்திரம் விதைத்து விட்டு சென்று விட்டால் நாளைக்கு அடிவாங்க போவது இனம் தானே. இப்பொழுதும் நாங்கள் நல்லிணக்கத்துக்கு எதிரானவர்கள் என்று யாரும் பேசுகிறோமா? இல்லை. நல்லிணக்கம் ஏதோ ஒரு கட்டத்தில் உருவாக்கத்தான் வேண்டும். ஆனால் அந்த உருவாக்கப்படுகின்ற நல்லிணக்கம் சரியான பொறிமுறையின் கீழ் சரியான வடிவத்தில் உருவாக்கப்படுவதும் இந்த இனம் சார்ந்த முக்கியமானது. இப்பொழுது இந்த கருத்தை வைக்கின்ற பொழுது ஒரு சொல்லுவார், இவர் வெளிநாட்டில இருந்து ஒரு கதை பெறானே என்றுவார். வெளிநாட்டில் இருக்கிறோம் இல்லை என்பது வேறு விடயம். இப்ப நானும் இதே பயணத்தில் தான் 42 வருடங்களாக இருக்கிறேன். அனுரகுமார அரசியலுக்கு வந்ததுமா கூட இருக்கிறோம். இதை பார்த்துக்கொண்டு ஏன் இருக்கிறோம்? இவ்வளவு காலமும் அந்த பயணம் இருந்ததுக்காக இருக்கிறது. இனத்தினுடைய அடைவுகள் சரியாக அடையப்பட வேண்டும். ஏன் அதில் ஒரு தவறு வந்து விட்டால் பாதிக்கப்பட போவது இனம்தான். நான் நாளையெல்லாம் போயிடுவேன் என்னுடைய உடல்நிலையின்படி, அது நாளைக்கு இருப்பேன் என்பது கூட தெரியாத சூழல். ஆனால் அதில் முக்கியம் இந்த இனம் தவறாக மீண்டும் மீண்டும் தவறானவர்களால் வழிநடத்தப்பட்டு சிதைக்கப்படுமாக இருந்தால் இவ்வளவு காலம் நாங்கள் காவி வந்த வழி இன்னும் உச்சம் பெறுவதாகத்தான் இருக்கும். ஏன்னா இனத்தை பற்றி சிந்திப்பவர்களுக்கு மட்டும்தான் அது புரியும். அந்த வழிகளினூடாக பயணிப்பவர்களுக்கு தான் தெரியும். இப்போ நாங்கள் இவ்வளவு தூரம் எங்களை வளர்க்கிறோம் என்று சொன்ன என்னதுக்கு? இதனுடைய அடைவுகளை இனத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எங்களுடைய சிந்தனைகள் சிறப்பாக இருக்க வேண்டும். அதுக்கான எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, அதான் சமா. ஆனால் அவர்கள் இணைக்கப்பட்டு பயணிக்க வேண்டும் என்பது இன்றைய காலத்தின் அவசியம். என்றால் அங்கால் ஒரு சிறப்பு பலமாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து பலகீனமாக இருந்தால் நாங்கள் சேர்ந்து விடுவோம். அந்த சிதைவுகளை நீங்கள் பார்ப்பதற்கு இன்னொரு 5 ஆண்டுகள் கூட தேவையில்லை. அப்பொழுது பார்க்கின்ற பொழுது தவறு விட்டு விட்டோம் என்று ஓடி ஒழிப்பதுதான் இனம் காப்பாற்றப்படாது. ஆகவே இனம் ஒரு உறுதியான நிலையில் அதை விட்டு செல்ல வேண்டும். அது கரைந்து போகின்ற இனமாக மாறிவிடக் கூடாது என்பதனால் மட்டும் எழுகின்ற ஒரு அவதானமான எச்சரிக்கையுடன் கூடிய குரலாக மட்டும்தான் இதை பார்க்க. ஆனால் நீங்கள் இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள். குறிப்பாக கனடாவின் பூர்வீக குடிகளினுடைய விடயத்தை குறிப்பிட்டதோடு அங்கு இடம்பெற்ற அந்த விடயத்தை கையாண்ட ஈழத்தமிழ் அமைச்சரை பற்றியும் லேசாக முக்கியமாக குறிப்பிட்டீர்கள். அந்த விவகாரங்களை கையாண்டு இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் அமைச்சர், அது தொடர்பில் நீங்களும் கூட சில பதிவுகளையும் போட்டிருந்தீர்கள். அப்படியான ஒரு முக்கியத்துவத்தை நீங்கள் காண்பதற்கான காரணம் என்னவாக இருக்கிறது? இப்ப கரியினுடைய சில செயற்பாடு சார்ந்து எனக்கு கருத்து வேறுபாடு இருப்பது. ஆனால் கருத்து வேறுபாடு நாங்கள் யாரிடம் கொண்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் முக்கியம். இது கடந்த காலம் இந்த கருத்துப்பாடும் சமீபத்தில் அல்ல. அவ்வாறு ஆனால் ஒரு நல்ல விடயம் செய்கின்ற பொழுது அவர் யாராக இருந்தாலும் எனக்கு பிடிக்கிறதோ பிடிக்காது என்பதெல்லாம் முக்கியம் இல்லை. இதை உங்களுடைய இனத்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சரியான விடயம் செய்கின்ற பொழுது அந்த பாராட்டை அவருக்கு கொடுப்பதும் அதை ஆதரித்து நிற்பதும் தான் முக்கியம். அனுரகுமார தரப்பும் நல்ல விடயம் செய்யட்டும், அது நல்ல விடயம் என்று சொல்வதற்கு நான் என்றும் தயங்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் நல்லபடியாக செய்கின்ற பொழுது அதை வாழ்த்துவதும் அதே நேரம் அது சரியான முறையில் நடைபெறுகின்றது என்பதை உறுதிப்படுத்துவதுதான் இங்கு தேவையாக இருக்கிறது. கரியினுடைய விடயத்தில்
இந்த ஒப்பந்தத்தை நோக்கிய பயணம் கடுமையாக இருந்தது. அதில் கனடியாவினுடைய பிரதமரும் அதுக்கு கணிசமான ஆதரவை வெளிப்பட்டதனுடைய வெளிப்பாடு இந்த ஒப்பந்தம் இறுதியில் அவர்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒப்பந்தமாக அதை என்னால் அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் கனடாவில் பரவி வாழ்கிறார்கள். அவர்கள் இணைய வழியினூடாக இணைக்கப்பட்டு அவர்கள் எல்லாரும் அந்த ஒப்பந்தம் சம்பந்தமாக தங்களுடைய வாக்கை ஜனநாயக ரீதியாக வழங்கினார்கள். அதன் அடிப்படையில் அதனுடைய தலைவர் உறுதியாக அந்த ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டார். அப்ப கைச்சாத்திட்ட பொழுது அந்த மக்கள் அதை சொல்லுகின்ற பொழுது அது இறுதியாக அதை பெருமையாக தங்களுடைய அடைவாக அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதுதான் முக்கியம். கனடிய அரசு என்ன நினைக்கிறது என்பதில்லை. அந்த மக்களும் அந்த ஒரு ஒப்பந்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கைச்சாத்திட்டு நாங்கள் இதுவரை அடைந்த வழிகளுக்கான நிவாரணமாக அந்த ஒப்பந்தத்தை பார்த்தார்கள். அதுதான் வெற்றி. ஏன்னா அவர்கள் முதல் பாதிக்கப்பட்டவர்கள் தான் ஒன்றே. இப்ப இலங்கை தீவில் எடுத்துக்கொண்டதால் தமிழினம் பாதிக்கப்பட்டவர்களாக மட்டும்தான் இருக்கிறோம். இதிலும் நாங்கள் சம்பந்தப்படுவதில்லை. இப்பொழுது ஐநாவில் இருப்பதும் கூட நாங்கள் ஒரு தரப்பே அல்ல. எல்லா விடயத்திலும் நாங்கள் ஒரு தரப்பில்லாதவர்களாக கையாளப்படுகிறோம். இது ஆபத்தானது. அதுக்கு அந்த இடத்துக்கு வந்தது நான் வேறு யாரையும் குறை சொல்ல மாட்டேன், எங்களை தான் குறை சொல்லுவேன். நாங்கள் எல்லாத்திலும் அந்த இடத்தை வலியுறுத்தி நிற்கவில்லை. இப்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது 2000களில் இரு தரப்புகளாக ஏற்றுக்கொண்ட ஒரு பேச்சுவார்த்தை தளத்தை தான் நாங்கள் இருந்தோம். அதாவது ஸ்ரீலங்கா ஒரு தரப்பு, தமிழர்கள் என்று இன்னொரு தரப்பு, இரண்டு சமத்துவ தரப்புகள். ஆனால் அது இன்று முழுமையாக எங்களால் இழக்கப்பட்டிருக்கிறது. எங்கும் நாங்கள் ஒரு தரப்பாகவே அடையாளம் காணப்படுவதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. நாங்கள் இனியவர்களுக்கு எங்களில் இருக்கக்கூடிய தரப்புகளுக்கு ஆட்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள், தாங்கள் சார்ந்த தரப்புகளுக்கு எங்களை கொண்டே அடவு வைத்து விடுகிறார்கள். அதை நாங்கள் அனுமதித்திருக்கிறோம். நாங்கள் we are mortgaged in many places. அது ஒரு சரியான அணுகுமுறையே இல்லை. இந்த தவறான அணுகுமுறைகள் தான் இந்த 15 வருடங்களில் இவ்வளவு சிதைவுகளுக்கு கொண்டு விட்டிருக்கிறது. அவை இதிலிருந்து மாற்றம் பெற்றாக வேண்டும். இவ்வளவு சிதைவுகளின் பின்னர் என்ன சாதாரண மக்களுக்கு இது பொறுப்பில்லை, அவர்களுக்கு இது புரியாது. அவர்கள் இந்த தப்புகளினுடைய வலிகள் யாரிடம் சென்றடையும், அவர்களைத்தான் சென்றடையும். இது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு. இதில் இருப்பவர்கள் யாரும் அவர்கள் நிறைய பதட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும். என்னத்துக்காண்டி சொன்னா, நான் தப்பு விட்டு விடக்கூடாது, தவறு விட்டு விடக்கூடாது, இந்த வலி மக்களைத்தான் சென்றடையும், என்னை வந்தடையாதுங்கிற புரிதல் முதல் இருக்க வேண்டும் நம்மளுக்கு. அவ்வாறு இருந்தால் அனது தரப்பில் எந்த தரப்பாக இருந்தாலும் காத்திரமாக இனம் சார்ந்து அந்த முன்னெடுப்பை அவர்களால் செய்ய முடியும். அதற்கு தயாரானவர்களா, அதற்கு தயாரிக்கப்பட்டவர்களா, அந்த புரிதலுடன் இருப்பவர்களா இன்று அரசியல் களத்தில் தமிழ் சமூகத்தில் இருக்கிறார்கள் கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை என்பதை நான் சொல்லிவிடுகிறேன். இது அவர்களுக்கான செய்தி. ஆகவே அவர்கள் தங்களை தயாரிப்பதற்கு நிறைய கடினமாக உழைத்தாக வேண்டும். அது அவர்கள் சார்ந்த விடயம் மட்டுமல்ல, இது இனம் சார்ந்த விடயம். இனத்தில் இந்த விடயங்கள் புரிந்தவர்களே நீங்கள் முதல் ஒரு குழுக்களாக இணையுங்கள். அவர்கள் நிறைய பேசுங்கள், நிறைய புரிதலை ஏற்படுத்துங்கள். அவர்கள் வகுக்கட்டும், நீங்கள் அதை கொண்டு செல்வர்களால் மட்டும் இருக்கட்டும். இந்த பொறுப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் உரியதும் அல்ல, பாராளுமன்ற உறுப்பினர்களை கடந்தும் துறைசார் வல்லுநர்கள் சார்ந்த விடயம். இது இன்று வரையும் தவறி போகிறது. இவற்றை உருவாக்குவது தான் தமிழினத்தின். நாங்கள் அனுராகுமார தரப்பை மட்டும் குறை சொல்லிக் கொண்டிருப்பதால் எதுவும் மாறாது. முதல் எங்களுடைய குறைகளை மாற்றிவிட்டாலே எந்த தரப்பையும் எதிர்கொள்கின்ற ஒரு துணிச்சலும் திராணியும் அதற்கான திட்டமிடலும் எங்களிடம் வரும். அதாவது ஒரு அரசியல்வாதிக்கு சிறந்தது கிரிட்டிக்கல் திங்கிங் என்பார்கள். அதாவது எந்த துறையாக இருந்தாலும் கிரிட்டிக்கல் திங்கிங் இம்பார்ட்டன்ட். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட அதில் 4 விடயங்கள் முக்கியமானது. தரவுகளை சேர்ப்பது, அந்த தரவுகளை ஆய்வுக்கு உட்படுத்துவது, அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் தீர்மானங்களை எடுப்பது, அந்த தீர்மானங்களை அடைவதற்கான செயல்முறை வடிவத்தை உருவாக்குவது. இவை சரியாக ஒழுங்கமைக்கப்படுமாக இருந்தால் எங்களுடைய முன்னேற்றங்கள் சிறப்பாக முன்னேறும். இந்த விடயங்கள் சரியாக முன்னேற விடையில்லை. தரவுகள் இல்லாட்டி மிச்ச 3 அடிப்படைகளும் துளைந்துவிடும். தரவுகளை வைத்துக்கொண்டு சரியாக ஆய்வுக்கு உட்படுத்தப்படவில்லை என்றால் அடுத்த 2 விடயங்களும் சேர்ந்துவிடும். ஆய்வுக்கு உட்படுத்திய எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் சரியாக எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் இறுதிக்கட்டம் போகாது. தீர்மானங்களை உருவாக்குவது கட்டிதம் இல்லை, தீர்மானங்களுக்கான சரியான செயல்முறை வடிவங்களும் தேவையானது. அவை இவற்றுக்கான துறைசார்கள் வல்லுநர்கள் பல வடிவங்களில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரை வைத்துக்கொண்டு இந்த 4 வடிவங்களையும் செய்ய முடியாது. தரவெடுப்பவர்கள் அதுடன் நின்று விடுவார். அதை ஆய்வுக்குட்படுத்தி அதன் பகுத்தாய்வை செய்பவர்கள் வேறு ஒரு துறையினராக இருப்பார்கள். அவர்களை கடந்து அது குறித்த தீர்மானம் எடுப்பது, அவர்கள் தீர்மானங்களை பரிந்துரை செய்வார்கள், நிறைய தீர்மானங்களை பரிந்துரை செய்வார்கள். அதில் முதன்மையான தீர்மானங்களை எடுப்பது, இந்த தீர்மானங்களை செயற்பாட்டு முறைக்கு கொண்டு வருவர்களுடைய வேலை. அதை மையப்படுத்திய செயற்பாட்டு வடிவங்கள் ஒவ்வொன்றாக அந்த துறை சார்புகளை வைத்துக் கொண்டு உருவாக்கப்பட வேண்டும். எவ்வளவு பெரிய பொறுப்பு தமிழ் சமூகத்தினுடைய அனைத்து அங்கங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் இதற்கான இணைப்பை செய்கின்ற, அதாவது இந்த பூனைக்கு மணி கட்டுபவர் யார் என்று இந்த சமூகத்திற்கு இன்று வரை முயற்சி இல்லாமல் இருக்கிறது. இது தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த வல்லுநர்கள் அனைவரையும் பார்த்து கேட்கிறேன். எவ்வளவு மோசமாக தவறிக்கொண்டிருக்கிறோம் தெரிகிறதா? நாங்கள் பெரிதாக படித்து விட்டோம், எங்களிடம் வல்லமை இருக்கிறது என்று சொல்வது மட்டுமல்ல, எங்களுடைய வல்லமைகள் எங்களுடைய இனம் சார்ந்தும் பயன்படுத்தப்பட வேண்டும். இதைத்தான் 2009 முன்னர் 2004-5 தாயத்தில் வந்து குழுமினர்களே செய்து கொடுத்தீர்கள். நானே அது இப்பொழுது இணைப்பதற்கு ஆள் இல்லை.
அந்த பூனையிலே அந்த மணி கட்டுவது காலிலேன்னு எல்லாம் சிதறி போய் கிடக்குது. இல்லை, எங்கள் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை செய்கின்ற நிச்சயமாக. விடயத்தில் எல்லாரும் வந்தாக வேண்டும் என்பதை தான் நாங்கள் எங்களுக்கு எங்கள் இருக்கக்கூடிய வல்லுநர்களுக்கு சொல்லுகின்ற தெளிவான பதிலாக சொல்லிக்கொள்ளலாம். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக முக்கியமான கருத்துக்கள், ஒரு இனத்தினுடைய அடையாளங்களும் ஒரு இனத்தினுடைய வழித்தோன்றல்களும் எந்த வகையில் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்கு முன்னுதாரணமாக கனடாவினுடைய பழங்குடியினருடைய நிலைமையும் ஈழத்தமிழர்களின் எதிர்காலம் எப்படியான வகையில் திட்டமிடப்பட வேண்டும், அனுரகுமார் அரசு எந்த வகையில் ஈழத்தமிழர்களை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் இருப்பதனை ஏனையவர்களும் வலியுறுத்த வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு ஊடறுப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க.